கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 42வது வசனம். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இடைவிடாத உபதேசம். ஆதி நாட்களில் நடந்த எழுப்புதல், ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களில் நடந்த மகிமையான காரியங்கள் எப்படியாக நடந்தது? இடைவிடாமல் வீடுகள் தோறும் தேவாலயங்கள் தோறும் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி பிரஸ்தாபப்படுத்தினார்கள். எனக்கு அருமையானவர்களே, அநேக கேள்விகள். ஏன் என் முற்பிதாக்களின் நாட்களில் நடந்த அற்புதங்கள் நடக்கவில்லை? கிதியோன் கேட்ட வண்ணமாக இன்று அநேகருடைய இருதயங்களில் என் வாழ்வில் நன்மை நடக்கவில்லையே, என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யாதிருக்கிறாரே என்று சொல்லி பலவிதங்களில் சோர்ந்து போன வார்த்தைகளை நாம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த சம்பவம் என்ன? இடைவிடாமல் கர்த்தரை அவர்கள் தரிசித்து கொண்டிருந்தார்கள். இடைவிடாமல் அவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நம் உலகத்தின் காரியங்களுக்காக எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுக்கிறோம். ஒருவேளை உலகத்தின் காரியங்கள் அவசியம்தான், ஆனால் அவைகளோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஓட்டாதபடிக்கு கர்த்தருக்கு நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், வீடுகள் தோறும் அவர் பிரசங்கித்த பொழுது பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன். எனக்கு அருமையானவர்களே, ஒரு அருமையான வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த மகத்தான ரட்சிப்பை நாம் எப்படியாக பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நாம் வெட்கப்படுவதற்காக அல்ல. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். டே ஆஃப்டர் டே in the temple courts and from house to house they never stopped teaching and proclaiming the good news that Jesus is the Messiah. எனக்கு அருமையானவர்களே, நாமும் பெற்றிருக்கிற இந்த அனுபவம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது அவசியம். நம்முடைய வீடுகளில் முதலாவதாக இந்த சத்தம் துணிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக மற்றவர்கள். இந்த நாளிலும் ஒரு முடிவு எடுப்போமா? என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த மேலான ரட்சிப்பை நான் எனக்குள்ளாக மட்டும் வைத்து விடாதபடிக்கு என்னை சுற்றி இருக்கிறவர்களும் இதை கேட்க வேண்டும், என் நண்பர்கள் உறவுகளும் இதை கேட்டு விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த மெய் தெய்வமாகி இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது நிச்சயமாகவே உன்னுடைய நுகங்களை கர்த்தர் முறிப்பார். நிச்சயமாகவே உன் வாழ்வில் ஒரு விடுதலையை கொடுப்பார். ஒரு தீர்மானம் எடுத்து இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் வீடுகள் தோறும் ஆண்டவரே உம்மை குறித்து பிரஸ்தாபப்படுத்தினார்கள். உம்மை குறித்து ஆண்டவரே அவர்கள் தியானித்தார்கள். ஆண்டவரே ஜெபித்தார்கள். இந்த நாட்களிலும் அந்த வாஞ்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நன்மையின் ஈவுகளினால் திருப்தியாக்கும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.